அன்புள்ள அடியார்களே, திருமூலர் நமக்கு பல பாடல்கள் மிக சிறப்பாக பாடி நாம் நலம் பெறுவதற்காக பாடியுள்ளார்கள். அதில் ஒரு பாடலானது இப்பொழுது பாடுவோம், அதனுடைய நன்மையை பெறுவோம். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் அவர், சிவ சிவ என்றிட சிவகதிதானே. அடியார்களே, சிவ சிவ என்பது சொல்வதற்கு கூட நாம் முற்பிறவியில் புண்ணியம் பெற்றிருந்தால் மட்டுமே சிவ மந்திரத்தை சிவ சிவ சிவாய நம ஓம் நமச்சிவாய என்று சொல்ல நினைக்க எண்ணம் வரும் என்று சொல்லி உள்ளார்கள். அதோடு இந்த சிவ சிவ என்று ஒரு தடவை சொன்னாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும். இந்த சிவ சிவ என்பதை மிக மிக மனம் ஓந்து சொல்ல சொல்ல நம் தேவர்களுக்கு இணையாக வாழ்வோம். அதோடு நம்மளுடைய பிறவியினுடைய பலனை இந்த பிறவியில் மிக சிறப்பாக வாழ்வோம். நாம் பாவங்கள் அதிகமாக செய்து இருப்பதால் தான் நமது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருகின்றது. அதற்கு எப்படி தீர்வு, அதற்கு என்ன மந்திரத்தை சொன்னால் நலமாக வாழலாம் என்று பார்க்கும் பொழுது இதைவிட ஒரு எளிமையான மந்திரம் வேறு எதுவுமே கிடையாது. இரண்டே வார்த்தை, இரண்டே எழுத்துதான், சிவ சிவ என்று சொன்னாலே நம்மளுடைய தெரிந்து செய்த பாவங்கள், நாம் தெரியாது செய்த பாவங்கள் அத்தனையும் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படும். அதோடு நாம் சிவசிவ என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தால் நம் மனமானது இறைவனிடம் ஒன்றி நம் பாவங்கள் செய்வதற்கு துணை இருக்காமல் நல்லதே செய்ய மனம் ஏங்கும். ஆகவேதான் திருமூலர் அவர்கள் மிக சிறப்பாக சிவ சிவ என்ற வார்த்தையை 4 வரிகளாக பாடியுள்ளார்கள். நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த பாடலை பாடி இந்த மந்திரத்தை மனதார சொல்லி நாம் நலமாக வாழ வேண்டும் என்பது திருமூலனுடைய ஆசை, அடியனுடைய ஆசை. அதுதான் நாம் பல ஆன்மீக கருத்துக்களை தெரிந்திருந்தாலும் மற்றவையெல்லாம் சற்று சிரமமான ஒரு ஆன்மீகமாக இருக்கும். நாம் எப்போதும் என்ன நினைப்போம் என்றால் மிக எளிமையாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். அதன்படி பார்த்தால் இந்த சிவசிவ மந்திரம்தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிக மிக உயர்ந்ததான ஒரு மந்திரம். இதை நாம் தினமும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லி நாம் நலமாக வாழ எல்லாம் வல்ல அடியார்களை மனதார பிரார்த்தனை செய்கின்றேன். அடியேனும் அதே போன்று சிவ மந்திரத்தை சொல்லி நலமாக வாழ்கின்றேன். இந்த மந்திரத்தை நான் தினமும் குறைந்தது 3 முறையாவது சொல்லுவேன். ஏனென்றால் 4 வரிகள் தான். அந்த சிறப்பு மிக்க வரிகளை நம் மனமானது சொல்ல சொல்ல அவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்கும். நமது வாழ்க்கையில் சொல்லி சொல்லி பழகிவிட்டால் நம் மனமானது எப்பொழுது வேண்டுமானாலும் செம்மையாக இருக்கும், ஆனந்தமாக இருப்போம். நன்றி அடியார்களே, நன்றி.